கொங்கு நாடு ஸ்டைலில் ஒரு அட்டகாசமான ஒயிட் மட்டன் பிரியாணி. பாஸ்மதி ரைஸில் நல்ல ஸ்பைசஸ் அண்ட் தேங்காய் பால் கூட கலந்து செய்கிற இந்த பிரியாணி அட்டகாசமான ஒரு ட்ரை தான். ஒன்ஸ் ட்ரை பண்ணிங்கன்னா திரும்ப திரும்ப சாப்பிட்ணுன்னு தோணும். அவ்வளோ அடிக்டிவாக இருக்கும் இது ஒரு டேஸ்ட்டு. இந்த ஒயிட் மட்டன் பிரியாணி செய்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் நான் மிக்ஸி ஜாரில் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிறேன். 10 சின்ன வெங்காயம், 15 பல் பூண்டு, ஒரு மீடியம் சைஸ் பெரிய இஞ்சி துண்டு அதை கட் பண்ணி வச்சுருக்கேன். இது கூடவே 4 பச்சை மிளகா, 2 துண்டு பட்டை, ஒரு 5 கிராம்பு, 3 ஏலக்காய், இது கூடவே ஒரே ஒரு ஸ்டார் அனீஸ், கொஞ்சமாக கல்பாசி, கொஞ்சமாக சீரகத்தூள், இது கூடவே கொஞ்சமாக சோம்புத்தூள். நீங்கள் முழு சீரகம், சோம்பு 1/2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக கொத்தமல்லி, கொஞ்சமாக புதினா, இது எல்லாத்தையும் நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு பேனில் கடலெண்ணெய் ஆட் பண்ணிக்கிறேன். இது கூடவே கொஞ்சமாக நெய்யும் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போது ஸ்பைசஸ்லாம் ஆட் பண்ணிக்கோங்க. மீடியம் சைஸ் வெங்காயம் ஒரு 4 கட் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். இப்போ இதில் பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். நான் ஒரு 4 பச்சை மிளகாய் கட் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். நல்ல கோல்டன் ப்ரௌன் கலர் மாறினதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த பேஸ்ட்டை இதில் ஆட் பண்ணிக்கலாம். இந்த பேஸ்ட் நல்லா பதங்கி அதில் இருக்க பச்சை வாசனை போனதுக்கப்புறமா ஒரு பழுத்த தக்காளி 2 ஆட் பண்ணிக்கிறேன். கூடவே தேவையான அளவு உப்பு, கொஞ்சமாக பெப்பர் பவுடர் ஆட் பண்ணிக்கிறேன். இது ஆப்ஷனல் தான், நீங்கள் வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம், இல்லைன்னா விட்டுடலாம். இப்போ இதெல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா இதில் நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்க மட்டன் ஆட் பண்ணிக்கலாம். நான் 1/2 kg மட்டன் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இதில் லாஸ்ட்டாக கொஞ்சமாக லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிக்கிறேன். எல்லாத்தையும் நல்லா கலந்து ஒரு மிக்ஸ் கொடுங்க. இப்போ இதில் எடுத்து வச்சுருக்க தேங்காய் பால் ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா கலந்து விட்டு இப்போ இந்த தேங்காய் பாலில் மட்டன் குக் ஆக போகுது. குக்கர் மூடி போட்டு நல்லா 5லேருந்து 6 விசில் வரட்டும். இப்போது மட்டன் நல்லா வெந்துருச்சு, நல்லா எண்ணெயும் பிரிஞ்சு வந்திருக்கு. நான் இன்றைக்கி 4 கப் ரைஸ்க்கு 8 கப் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். 4 கப் தேங்காய் பால் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ ஓவராலாக 1 கப் ரைஸ்க்கு 2.5 கப் தண்ணிங்கிற மாதிரி அளவு. பட் தேங்காய் பால் நான் முன்னாடியே போட்டதுனால அது கொஞ்சம் சுண்டி இருக்கும். தண்ணி நல்லா கொதித்து வரும்போது 1/2 மணி நேரம் ஊற வச்சுருந்தா பாஸ்மதி ரைஸ் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். நான் எல்லாத்தையும் நல்லா கலந்துக்கோங்க. இது மேலே கொஞ்சமாக புதினா போட்டுக்கோங்க. இந்த ஸ்டேஜில் எல்லாத்தையும் நல்லா கலந்து விடுங்க. ரைஸும் தண்ணியும் சம அளவு வரும்போது ரைஸ் உடையாத மாதிரி நல்லா லைட்டாக ஒரு கிண்டிக்கோங்க. இப்போ இதை நம்ம தம் போட்டுற வேண்டியது தான். இப்போ இதில் கொஞ்சமாக கட் பண்ண புதினா, கட் பண்ண கொத்தமல்லி ஆட் பண்ணிவிட்டு மேலே ஒரு இலையை போட்டு மூடிடுங்க. இப்போ குக்கர் மூடி க்ளோஸ் பண்ணிவிட்டு நம்ம அடுப்பில் தம் போட்டுடலாம். ஒரு தோசைக்கல் சூடு பண்ணிவிட்டு அது மேலே எடுத்து வச்சுட்டு குக்கர் விசிலையும் மூடிடலாம். 20 மினிட்ஸ் தம் போட்டதுக்கப்புறமா திறந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நல்ல கமன்னு பயங்கர உதிரியாக சூப்பராக வந்திருக்கு. அவ்வளோதான், சூப்பரான கொங்கு ஸ்டைல் ஒயிட் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சா லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ண மறக்காதீங்க. கூடவே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவும் மறந்துடாதீங்க. தேங்க்யூ.